இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமாத்தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க ஒரு டட்சன் கோட்டிங்க 2015 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் வெறும் 56,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வரக்கூடிய இன்ஜின் என்ன இன்ஜின்னு கேட்டிங்கன்னா நிசான் மைக்ராவில் வரும் பார்த்தீங்களா, அதே இன்ஜின் நிசானோட இன்ஜின் தான் இந்த வண்டியில் பொருத்தியிருக்காங்க. ரொம்பவே குவாலிட்டியாக பர்ஃபார்ம் பண்ணும் அந்த வண்டியோட இன்ஜினை பொறுத்த வரையும். ஒரு பக்காவான குவாலிட்டியில் லோ மெயின்டெனன்ஸில் மாருதி சுசுக்கியில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கண்டிஷன் இன்ஜின் எதிர்பார்ப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்லலான்னு வைங்களேன். அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான இன்ஜின் தான் இந்த வண்டியிலையுமே வந்துடுது. இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்குறதுக்கு இருக்கும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குவாட் பண்ண போகிற ரேட்டுமே ரொம்பவே கம்மியான ரேட்டு தான். TN11 K8776ங்க. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு. வண்டியில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுது. எல்லாமே ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் ஒரு பக்காவான ஒரு தெளிவான குவாலிட்டியில் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் காசில் நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் எங்கேயுமே கிடைக்காத ஒரு தெளிவான ஒரு சூப்பரான ரேட்டு தான். இந்த வண்டியில் இந்த டோரில் மட்டும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்க்ராட்ச் இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரையுமே இருக்குதுங்க. சின்னதாக, பெரிய லெவல்லாம் இல்லை, சின்னதாக தெரியுது. அந்த ஒரு ஸ்க்ராட்ச் மட்டும் இருக்குது. மற்றபடி பம்பரில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும். 2015 3வது ஓனர் கண்டிஷனு. வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2026 பிப்ரவரியும் மார்ச் வரையும் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சியுமே பார்த்தீங்கன்னா 2030 வரையும் கரண்ட்டில் இருக்குது. ஒரு தெளிவான வண்டி. இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸு, வண்டியோட இன்ஜினோட சவுண்டு, குவாலிட்டி, வண்டியோட ரேட் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். வாங்க பார்க்கலாம். வண்டியோட டோர் பேட் சைடு பாருங்கள். ஃப்ரெண்டுக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டு ரெண்டுக்கும் பவர் விண்டோ வந்துடும் இந்த வண்டியை பொறுத்த வரையும். வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் தெளிவாக இருக்குது, நீட்டாக இருக்குது. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் இப்போ நம்ம காட்டிடலாம். 59,204 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும். மியூசிக் சிஸ்டம் ஜியூசோனிக்கில் கொடுத்துருக்காங்க. ஏசி எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங்கு. கியர் மேனுவல் கியர் தான். டேஷ்போர்டோட கண்டிஷன் லுக்கெல்லாம் பாருங்கள் தெளிவாக நீட்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு கோ பேசஞ்சர் சைடில் டோருக்கு பவர் விண்டோ சுவிட்சஸ் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள் ரொம்பவே நீட் அண்ட் குட் கண்டிஷனில் தெளிவாக இருக்கும். இந்த வண்டி எடுக்கக்கூடிய கஸ்டமர் நிம்மதியாக வண்டிக்கு பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு அப்படியே ஓட்டிக்கலான்ற கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி. வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள். ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சீட் ஸ்பேஸோடு வந்துடுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் விண்டோ தான் வரும். ஃப்ரண்ட் 2 தான் பவர் விண்டோ வரும். வண்டியோட அப் அண்ட் சார் பாருங்கள், ஒரு புது வண்டியில் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தான் குவாலிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேசஸுங்க. நிறைய லக்கேஜஸ் நம்மளால் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிறது சூப்பரான ஒரு ஸ்பேசஸ் வந்துடுது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% கண்டிஷனில் ஸ்டெப்னி, வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீட்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குது, இன்ஜினோட சவுண்ட் எப்படி இருக்குது, வண்டியோட ரேட்டு எல்லாமே பார்த்துருவோம். வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணிட்டேன். வண்டியோட இன்ஜினை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. வண்டியோட இன்ஜின் பாருங்கள், சீல்டு இன்ஜின் தான். நிசான் மைக்ராவில் வரக்கூடிய அதே சேம் இன்ஜின். நிசான் மைக்ராவை பொறுத்தவரையும் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா ஒரு சூப்பரான குவாலிட்டி உள்ள இன்ஜின் தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு பெருசாலாம் வேலை வச்சுக்கிட்டேலாம் இருக்காது. ஒரு சூப்பரான ஒரு தெளிவான வண்டி. அந்தளவுக்கு வேலையே வைக்காத ஒரு இன்ஜினு. இந்த வண்டியில் அதே இன்ஜின் பொருத்தியிருக்காங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான விஷயம். இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குன்றதை நம்மளோட கேமராவை இன்செர்ட் பண்ணி சவுண்டை நான் காட்டிடுறேன். வாங்க பார்க்கலாம். வண்டியோட இன்ஜின் நாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நான் அதில் இருக்கக்கூடிய அந்த
இதையுமே வின் பிளேட்டையுமே காட்டியிருப்பேன். நிசான்னு தான் அதில் போட்டிருக்கும். ஏன்னா நிசானோட பிராண்டட் தான் அது. இது டட்சன் அப்படின்றது வந்து வேறு கம்பெனிலாம் கிடையாது. நிசானோட ஒன் ஆஃப் த கம்பெனி தான். இதோட இன்ஜினுமே நம்ம சொன்ன மாதிரி ரொம்பவே ரிலேயபுளாக இருக்கும். ரொம்பவே ஒரு குவாலிட்டியான வண்டி. 2015 3வது ஓனர் கண்டிஷன். வெறும் 59,204 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நாங்கள் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 2,09,000 ரூபா. இந்த 2,09,000 ரூபான்றது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ரேட் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். இந்த வண்டியோட ரேட் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். 2,09,000 நம்ம குவாட் பண்ணுறோம். இந்த ரேட் ஃபிக்ஸட் கிடையாது. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ரேட் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தேவைப்படுதுன்னா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். வண்டியை செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு யார் கால் பண்ணி கிளம்புறீங்களோ அவங்களுக்காக வண்டியை ஹோல்டு பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் வந்து வண்டியை பார்த்து ஓகே பண்ணுற வரையும் ஹோல்டு பண்ணி வச்சுருப்போம். முக்கியமான விஷயம், நான் சாயந்தரம் கிளம்புறேன், நாளைக்கு கிளம்புறேன்னா நம்ம அப்போவே ஹோல்டு பண்ண முடியாது. நீங்கள் இப்போ கிளம்புறீங்க அப்படின்னா சொல்லுங்கள். நீங்கள் கிளம்புற டயத்துலேருந்து நீங்கள் வரக்கூடிய அந்த ட்ராவலிங் டைம் 3 ஹவரோ 4 ஹவரோ இல்லை 2 ஹவரோ இல்லை பக்கத்தில் இருந்தால் 1 ஹவரோ எடுத்துக்கங்க. அதுக்கான டைமிங் வரையும் நாங்கள் ஹோல்டு பண்ணி உங்களுக்காக வச்சுருப்போம். வந்து வண்டியை பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோ போடுறதுக்கு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.